ஹாய் கைஸ், வணக்கம். ஜனவரி 30th 2024லேருந்து கோயம்பேடுலேருந்து ஆப்ரேட் பண்ண டிஎன்எஸ்டிசி பஸ், அதாவது செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக ஆப்ரேட் பண்ணுற டிஎன்எஸ்டிசி பஸ் எல்லாத்தையும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% பஸ் வந்து டிஎன்எஸ்டிசி பஸ் அங்கேருந்து தான் கிளம்பும். மீதி இருக்கிற 20% பஸ் வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்தெந்த ரூட்டுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி பஸ் திருவண்ணாமலை, போலூர், வந்தவாசி, புதுச்சேரி வயா ஜிஎஸ்டி ரோட், அதாவது செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக ஆப்ரேட் பண்ணுற பாண்டிச்சேரி பஸ், செஞ்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், கும்பகோணம், ஜெயங்கொண்டம், அரியலூர், திருச்சி, இந்த ரூட்டுக்கு வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் பஸ் சர்வீஸ் வந்து இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் எஸ்சிடிசி பஸ் வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து தான் கிளம்புது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மொஃபசல் பஸ் யூஸ் பண்ணியும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து கிளம்புற, அதாவது மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற டிஎன்எஸ்சிசி பஸ் எல்லாமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போவோம். நான் அப்படி தான் திருவண்ணாமலை போகிற பஸ்ஸில் மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இங்கேருந்து கிளம்புற டிஎன்எஸ்டிசி பஸ் எந்த ரூட் வழியாக ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, ரெட்டேரி, பாடி ஜங்ஷன், அம்பத்தூர் எஸ்டேட், அதுக்கப்புறம் நேராக சென்னை பைபாஸ் ரோடு, அந்த சர்வீஸ் ரோடு வழியாக டேரெக்டாக சென்னை பைபாஸ் ரோடு வழியாக பெருங்கல்தூர், வண்டலூர் வழியாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் திருச்சி அந்தந்த ரூட்டுக்கு வந்து பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து, அதாவது மாதவரத்துலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணதுக்கு இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மாதவரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுற இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்லாம் மெயினாக நார்த் சென்னை மக்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட டைமிங்ஸ் மட்டும் கிளம்புற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெயினாக எல்லா பஸ்ஸஸும் டிஎன்எஸ்டிசி பஸ், செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக ஆப்ரேட் பண்ணுற பஸ் எல்லாமே கிளாம்பாக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ சென்னையோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து கிளாம்பாக்கம் தான் மெயின். எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு திண்டிவனம் ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுற பஸ். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் பெங்களூர், ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செய்யாறு, அந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுற பஸ்லாம் கோயம்பேடுலேருந்து தான் கிளம்புது. அது இல்லாமல் சென்னை ஈசிஆர் ரோடு வழியாக ஆப்ரேட் பண்ணுற பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், அந்த பஸ்ஸும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஆந்திரா பஸ்ஸஸ்லாம் மாதவரத்துலேருந்து தான் கிளம்புது. திருப்பதி, காளஹஸ்தி, நெல்லூர், அந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுற பஸ்லாம் மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கிளம்புது. இப்போ அடிஷ்னலாக நேற்று ஜனவரி 30th 2024லேருந்து இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஒரு குறிப்பிட்ட ரூட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. எம்டிசி பஸ் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் மாதவரம் பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு டைரக்ட் பஸ் சர்வீஸும் இருக்குது. அதோட ரூட் நம்பர் வந்து 104M. ஸோ டைரெக்டாக நீங்கள் எம்டிசி பஸ்ஸை ட்ராவல் பண்ணுறவங்க அந்த பஸ்ஸை வந்து போட் பண்ணலாம்.
இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்டு ஆந்திராவுக்கு ஆப்ரேட் பண்ணுற திருப்பதி, நெல்லூர், சத்தியவேடு, காளஹஸ்தி அதோட டைம் டேபிள் தான் பார்க்குறீங்க. அது இல்லாமல் ஹைதராபாத்துக்கும் இங்கேருந்து பஸ் சர்வீஸ் இருக்குது. விருதாச்சலம், திட்டக்குடி, சிதம்பரம், கடலூர் கூட இங்கேருந்து டிஎன்எஸ்டிசி பஸ் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ரூட் நம்பர் 122 திருவண்ணாமலை பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. டிக்கெட் ஃபேர் வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 5 மாதவரம் மில்க் காலனி, சோழிங்கநல்லூர் அதில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷனாக மாதவரம் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது. அதுக்கான மெட்ரோ ஒர்க் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மெட்ரோ மூலமாகவும் ரீச் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ஃபேஸ் 2 ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு. மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறோன்ட்டு. இன்டர்மீடியட்டாக ரெட்டேரி, பாடி ஜங்ஷன், அம்பத்தூர் எஸ்டேட், போரூர் டோல் பிளாஸாலையும் பேசஞ்சர்ஸ் வந்து போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பகுதி மக்கள் இந்த பஸ் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணதுக்கு 1 hour 15 minutes ட்ராவல் டைம் ஆச்சு. மெயினாக பாடி ஜங்ஷன்லேருந்து அம்பத்தூர் எஸ்டேட் அந்த ரோட்டில் தான் டிராஃபிக் நிறைய இருந்ததுனால டிலே ஆச்சு. இல்லைனா 1 hourல கூட வந்திருக்கலாம். ஸோ இதுதாங்க
மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸோட ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.